மறந்துடாத. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்க்கா. ம் ம் ம். வாசு உயிர் போகுது. இவ்வளோ நேரமாக குளிச்சுட்டு இருப்பா. நேரம் வந்துருப்பா. போய் பார்ப்போம். ரூம் கதவை சாத்தி வச்சிருக்கா. ஒன்றும் பாத்ரூம் கதவை சாத்துறா இல்லை ரூம் கதவை சாத்திடுறா. இந்த வீட்டில் படிக்கட்டு ஏறி இறங்கி முட்டிக்கால் தேஞ்சிரும் போலையே. இதெல்லாம் ஒரு பொழப்பா தேவையா எனக்கு? எதுக்கு இப்போ கதவை சாத்தினா? ஓ, ட்ரெஸ் மாற்றுறதுக்காக இருக்கும். ஐயோ, பொண்ணுங்க புடவை கட்டுறதுக்குள்ளே பொழுது விடிஞ்சிடுமே. இவ எப்போ புடவை கட்டிட்டு வந்து நம்ம எப்போ வேலையை ஆரம்பிக்கிறது? சரி, அவள் வர்றப்போ வரட்டும். அது வரைக்கும் நம்ம கீழே உட்காந்துட்ருப்போம். ஹலோ, யாருங்க? ஹலோ, கேக்குதா? மதுமிதாவா? ஹலோ, இல்லங்க, அப்படிலாம் இங்க யாரும் இல்ல. ராங் நம்பர். ஹலோ, அதான் ராங் நம்பர்னு சொல்லிட்டேன்ல, அப்படியே ஏன் பேரு கேக்குறீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? யார் நீங்க? என்ன, என் குரல் நல்லா இருக்கா? சீ, போன வேடா. என்ன, வீட்ல யாரையுமே காணோம். எங்க போனாங்க? சரி, கிச்சன்ல போய் பாப்போம். ஷோ, எங்க கிளம்பிட்டான்னு தெரியலையே. என்ன வெண்ணிலா, வெளியே எங்கேயாவது மீட்டிங் போறியா என்ன? இல்ல பாட்டி, வீட்டுக்கு தான் கிளம்புறேன். அது இவ்வளவு சீக்கிரமாவா? சீக்கிரமாவே ஒர்க் எல்லாமே முடிச்சிட்டேன், அதான். ஐயோ, இவ போனா வீட்டுல முடிக்க வேண்டிய வேலையை முடிக்க முடியாம போயிடும் போல இருக்கே. இந்த கண்மணிக்கு சப்போர்ட் பண்றதே இவ வேலையா வச்சிருக்கா. உன்கிட்ட ஒரு வேலையை சொல்லிட்டு நான் கிளம்பலான்னு பார்த்தேன், நீ வேற கிளம்பிட்ட. ஐயோ, இப்ப நான் என்ன பண்றதுன்னே தெரியலையம்மா. அவர் வேற போன் மேல போன் போட்டு இன்னுமா ரெடி ஆகலன்னு கேட்டுக்கிட்டே இருக்காரு. யார் பாட்டி, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, நம்ம கிளைண்ட் ராம்சந்த் கம்பெனியோட பார்ட்டி ஒன்று இருக்கு. அதை எப்படி பெஸ்ட்டாக பண்ணலான்னு ஆப்ஷன்ஸோட மெயில் பண்ண சொல்லி கொட்டேஷன் கேட்டிருந்தாரு. நான் வேற ஒரு அவசர வேலையா வெளியே கிளம்பிட்டு இருக்கேம்மா. நான் எனக்கு அவர் அனுப்பின மெயிலை உனக்கு ஃபார்வர்ட் பண்றேன். நீ கொஞ்சம் அதை பார்த்து ஒர்க் பண்ணி அவருக்கு அனுப்பிச்சி விடுறியாம்மா? அப்படியே நான் வர்ற வரைக்கும் ஆஃபீஸை கொஞ்சம் பார்த்துக்கம்மா. ஏன்னா நம்ம 2 பேர் இல்லைன்னு வச்சுக்கோ, இங்க இருக்கிறவங்க ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க. சரி பாட்டி, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். அந்த மெயிலை மட்டும் எனக்கு ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருங்க. இதோ இப்போ உடனே அனுப்பி விடுறேன். உனக்கு அனுப்பிட்டேன், நீ பாத்துப்பேல்ல. நீங்க போயிட்டு வாங்க பாட்டி, நான் பக்காவா ரெடி பண்ணிட்டு அவருக்கு சென்ட் பண்ணிடுறேன். ஓகே, பாய் பாட்டி. சரிம்மா. நீ வீட்டுக்கு கிளம்புற நேரத்தில் இந்த பாட்டி உனக்கு வேலை வச்சுட்டாளேன்னு நினைக்காத வெண்ணிலா. எல்லாம் ஓன் நன்மைக்காக தான் நான் செய்கிறேன்.
சொன்ன டைலாக்லாம் ஞாபகம் இருக்குல்ல? அண்ணி அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். நான் ஓனாவே பேசி எப்படி அசத்துறேன்னு பாருங்க. என்னாச்சு? ஏன் வெளியில நின்னுட்டு இருக்கீங்க? வீட்ல யாரும் இல்ல? இல்ல, எல்லாரும் வெளியே போயிருக்காங்க. நாங்களும் வெளியே போயிட்டு இப்பதான் வந்தோம். ஓ கண்மணி மட்டும்தான் வீட்ல தனியா இருந்தா. சரி, அதனால கதவை லாக் பண்ணிருப்பா. காலிங் பெல் அடிக்க வேண்டியதானே? ஆ, ரொம்ப நேரம் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஆனா திறக்கவே மாட்டேங்கிறா. குளிச்சுக்கிட்டு இருக்கலாம் தெரியல. ஒரு நிமிஷம் இருங்க. அன்பு, எனக்கா? இல்ல எப்படி சொல்றதுன்னு தெரியல. எனக்கே ரொம்ப அதிர்ச்சியா தான் இருக்கு. அத நீ எப்படி எடுத்துப்பேன்னு. முதல்ல புரியுற மாதிரி விஷயத்த சொல்லு. ஒன்றும் இல்லை, வீட்டில் கண்மணி மட்டும்தான் இருந்தா. ஆனா இப்ப வந்தா உள்ள வந்தா என்ன ஆச்சு? ஏன் நீங்க ரெண்டு பேரும் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? உள்ளனா உள்ள என்ன? இல்லடா, உள்ள ஏதோ ஆம்பளை குரல் கேக்குது. ஆம்பளை குரல்? கண்மணி யார் கூடயோ சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஒரே பேச்சும் கும்மாளமா இருக்கு. கதவு வேற சாத்தி இருக்கா. அதான் எங்களுக்கு கொஞ்சம் சந்தேகமா. என்ன உளறீங்க? உலர்ல உண்மையதான் சொல்றோம். கண்மணி எங்களுக்கு கொஞ்சம் பிடிக்காததான். ஆனா இந்த விஷயத்துல யாராவது பொய் சொல்வாங்களா? அதான் கதவை திறக்க மாட்டான்னு சொல்றேன்ல. கண்மணி, கண்மணி என்ன பண்ற? கதவை தர. கண்மணி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? கதவை தட்டுறது காதுல விழலையா? சீக்கிரம் கதவை தர கண்மணி. கண்மணி, கண்மணி, கண்மணி கண்மணி எங்க கண்மணி, இங்க பாரு கண்மணி. கண்மணி, எனக்கு இது தேவையா? வீட்டில் யாருமே இல்லை. என் வீட்டுக்காரர் இந்த டைமுக்கு வரமாட்டாரு. நீ வா, ஜாலியாக இருக்கலாம்னு சொல்லி தானே நீ வர சொன்ன. டேய், யாரா நீ? போய் சொன்ன பல்ல உடைப்பேன். எதுக்கு இப்படி அசிங்கமா ஏன் மேல பழிய போடுற? ஏங்க, இவன் எப்படி உள்ள வந்தானே எனக்கு தெரியலங்க. திருடுனா என்னன்னு தெரியல. முதல்ல இவனை போலீஸ்ல புடிச்சு கொடுங்க. அடி பாவி, மாட்டிக்கிட்டதும் கள்ளக்காதலன்னு திருடன் ஆக்கிட்ட பாத்தியா? சார், அவ சொல்றதால நம்பாதீங்க சார். உங்களுக்கு அவளை பிடிக்கலன்னு தான் என்ன செட் பண்ணிக்கிட்டா. சார், எனக்கும் அவளுக்கு ரொம்ப நாளாவே தொடர்பு இருக்கு சார். என்னடா சொன்ன? கண்மணி